பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் கூட ஒரு அழகான ஒரு மோட்டிவேஷனல் வேர்ஸ் மூலமா உங்க எல்லாருமே சந்திக்கல எனக்கு மிகுந்த சந்தோஷம். சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறாராம். ஆனாலும் கர்த்தாவே, நம்முடைய நிலைமை எப்படிப்பட்ட நிலைமையாக இருந்தாலும் சரி, ஆனாலும் தேவன் நம் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறார். இன்றும் கூட வேதத்தில் தேவன் யாருடைய தலையை உயர்த்தினார் என்று பார்ப்போமாம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். பிரியமானவர்களே, அவள் எவ்வளவேனும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாளாம். இன்றைக்கும் கூட நம்மளுடைய காரியங்களை எவ்வளவேனும் நிமிரக்கூட முடியாத நம்மளுடைய நிலைமை கூனியாக நம்மளை வைத்துக் கொண்டிருக்கிறதா? நம்மளால நிமிர்ந்து கூட பார்க்க முடியாத தோல்வியை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில நம்மளால நிமிர்ந்து பார்க்கவே முடியாத ஒரு நிலைமையில நாம் இருக்கிறோமா? தேவன் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற நம்மை கண்டு, அவளை கண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அவளை பார்த்தார் என்று. அப்படி என்றால் அந்த 18 வருஷமாக கூனியாக இருந்த ஸ்திரீ தேவனுடைய பார்வைக்கு நேராக அந்த ஜெப ஆலயத்தில் இருந்தார்கள். பாருங்களேன், இன்றைக்கும் நம்மளுடைய எவ்வளவேனும் நிமிரக்கூடாத காரியத்தை தேவன் பார்க்க வேண்டும். தேவன் பார்த்தால்தான் அந்த காரியத்திலே ஒரு அற்புதம் செய்து நம் தலையை நிமிர பண்ணுவார். அவர் நம்மளை பார்க்கணும்னா நாம் அவருடைய பார்வைக்கு நேராக இருக்க வேண்டும். அன்றைக்கும் இந்த ஸ்திரீ தேவாலயத்தில் இல்லாமல், தேவன் அவரை பார்க்கக்கூடிய இடத்தில் இல்லாமல் வேற எங்கேயாவது இருந்திருந்தார்கள் என்று சொன்னால் தேவனால் அவர்களை என்ன செஞ்சிருக்க முடியாது? நிமிர வைத்திருக்க முடியாது. தேவன் அவளை கண்டு என்று வேதம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. பிரியமானவர்களை, இன்றைக்கும் நாமும் இதே மாதிரி எவ்வளவேனும் நிமிரக்கூட முடியாத ஒரு தோல்வியில, எவ்வளவேனும் நம்மால் நிமிர்ந்து பார்க்க முடியாத, எப்பொழுதுமே குனிந்து நிற்க வேண்டிய வெட்கப்பட்ட நிலைமையில நாம் இருந்தோம் என்று சொன்னால், நாம் முதலாவது செய்ய வேண்டியது தேவனுடைய பார்வை நம் நேராக இருக்க வேண்டும். அதற்கு நாம் அவருடைய பார்வைக்கு நேராக வர வேண்டும். பாருங்களேன், நம்மளுடைய காரியங்களை மனிதர்களிடத்துல போய் சொல்லாமல் தேவ சமூகத்துல இருந்து, அப்பா என்னை பாருங்க, என்னை உயர்த்து